ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வசனத்திற்கு நேராய் கடந்து செல்லுவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் கேட்டா விட்டு வச்சுக்கோங்க. நீங்க அப்படி இருங்க, நீங்க கொஞ்சம் அப்படி பின்னாடி அந்த இடத்துல ஒரு ஆளு போற மாதிரி. சரி, அவ்வளவு. ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை மைக்ல ஒருவர் வாசிப்பாங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று. இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கிறது. என்ன அப்படின்னா, வெளியரங்கமாய் கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் விரும்புகிறதும் எதிர்பார்க்கிறதும் என்ன அப்படின்னா, வெளியரங்கமான பலனை எதிர்பார்க்கிறோம். நான் நல்லா இருக்கணும், நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும். வெளியரங்கமான பலனை நாம் எதிர்பார்க்கிறோம். வெளியரங்கமான பலனை நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலனை கொடுப்பார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ பல வருடமாக நீங்கள் விரும்பின அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் காதுகள் கேட்கத்தக்கதாக, இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக உன்னதமான தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பலனை இனி ரகசியமாய் அல்ல, இன்று முதல் வெளியரங்கமாய் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை மிகவும் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இந்த பூமியில வெளியரங்கமாய் நான் ஆசீர்வாதமாய் இருக்கணும் அப்படின்னு நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா சுயத்தில் நிறைய காரியம் செய்கிறாங்க. தன்னை மிஞ்சி அவர்கள் பிரயாசப்படுகிறதை நம்ம பார்க்க போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் வெளியரங்கமாய் பலனை கொடுக்கும்போது நாம் மாம்சத்தில் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் நம்ம சரீரத்தில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சம்பூரணமாக, அவர் பரிபூரணமாக, அவர் நிறைவாக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, எப்போதுமே நாம ஒன்று செய்தா அவர் ஒன்று செய்வார். நாம ஒண்ணுமே செய்யாம இருந்தா அவர் நிச்சயம் யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டார். இது தேவனுடைய ரகசியம். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் எல்லா காரியத்துக்கும் பொருந்தும், எல்லா காரியத்துக்கும் பொருந்தும். அவர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நாம ஒன்று செய்தாதான் அவர் ஒன்று செய்வார். நாம கொடுத்தாதான், நாம கொடுத்தாதான் அவர் கொடுக்கிறதை அவர் கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? நாம எதையும் செய்யாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். அதே போல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம அவிவிசுவாசமா இருந்துட்டு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இப்படியே கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு சந்தேகப்பட்டுட்டு அப்படியே நாம இருந்துட்டா நிச்சயமாய் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். ஆனா நாம விசுவாசிப்போமே ஆனால் நம்முடைய கண்கள் அவருடைய மகிமையை காணும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நாம விசுவாசிக்கணும், அவர் மகிமையை காண பண்ணுவார். ஸோ எல்லாவற்றிற்கும் நாம ஒண்ணுமே செய்யாமல் அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்தால் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்யாவிட்டால் பிதா கொடுக்கிற அந்த கனம் ஒருவனுக்கும் கிடைக்காது. ஆகவே தேவனிடத்துல ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நான் எதையாகிலும் செய்தார், அவரும் எனக்காக எதையாகிலும் செய்வார். இப்போ இன்றைக்கும் இருக்கிற வாக்குத்தத்தம், இன்றைக்கும் இருக்கிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? வெளியரங்கமான ஆசீர்வாதம். ஆமா, ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம், மாசம் 20,000 ரூபா கூட சம்பளம் இல்லை, ஆனா நல்லா வாழணும்னு ஆசை.
எல்லாரையும் போல நல்லா வாழணும்னு ஆசை. 20 ரூபா தான் சம்பளம், 20,000 தான் சம்பளம். ஆனால் நல்லா வாழ முடியாது இந்தியாவில். அந்த சம்பளத்தை வச்சு 3 பிள்ளைகள் அவர்களுக்கு வாழவே முடியாது. ஆனால் ட்ரை பண்ணுறாங்க. ஏற்ற வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டீச்சர். அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெஸ் வாங்குறாங்களோ அதே போல் வாங்கணும், கஷ்டப்பட்டு வாங்குவாங்க. அவங்க வீட்டில் எந்த மாதிரி கார் இருக்கோ அதே போல் நம்ம வீட்டுக்கும் கார் வாங்கணும். கஷ்டப்பட்டு எல்லாம் செய்வாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் வந்தது, மீள முடியாத கடத்திற்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அடுத்தடுத்து ஒவ்வொன்றாய் விற்க வேண்டிய நிலை, இருந்த நிலைமை விட படு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், வெளியரங்கமான பலன், வெளியரங்கமான ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பார், நன்மையானதை தரப்போகிறார். நீங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதா இருக்காது, கஷ்டப்பட்டு ஒன்று காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்காது. ஈசாக்கு விதை விதைத்தா 100 மடங்கு அறுவடையை பெற்றானா. நீங்க விதைக்கிறது கொஞ்சமா இருக்கும், அறுக்கிறது 100 மடங்கா இருக்கும். ஹல்லேலூயா. இன்று முதல் வெளியரங்கமான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இப்போ வெளியரங்கமான பலனை கொடுக்க முன்பதாக கர்த்தர் எங்க பார்ப்பாராம்? அந்தரங்கத்தை பார்ப்பாராம். ஆமென். அந்தரங்கத்தை பார்ப்பாராம். என்னுடைய அந்தரங்கம் என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என் சொந்த சபைக்கு தெரியாது. நான் சிரிக்கனா அழுகிறேனானே உங்களுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. நான் என்ன தப்பு பண்றேன் உங்களுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற இருதயத்தை பார்ப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ வெளியரங்கமான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முன்பதாக அவர் அந்தரங்கத்தை பார்ப்பாராம், உள்ள பார்க்கிறார். வெளியரங்கமா நல்லதா இருக்கு, யூனிஃபார்மோட ஆராதிக்கிறோம், சபை ஒழுங்கில் இருக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா துதிக்கிறோம், நல்லா பாடுறோம், நல்லா கொடுக்கிறோம், நல்லா ஒத்துழைக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா நான் பார்க்கும்போது என்னுடைய பார்வைக்கு நீங்க சரி, நீங்க பார்க்கும்போது உங்களுடைய பார்வைக்கு நானும் சரி. ஆமென். ஆனால் நான் பார்க்கிற மாதிரி, நீங்க என்ன பார்க்கிற மாதிரி, நான் உங்களை பார்க்கிற மாதிரி வெளியரங்கத்தை ஆண்டவர் பார்க்காமல் அவர் அந்தரங்கத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறார். உள்ள என்ன இருக்கு? சிலர் வெளியே நல்லா துதிக்கிறாங்க, வெளியே நல்ல ஊழியம் செய்கிறாங்க, தியாகமாய் வாழுகிறாங்க. ஆனா இருதயம் இன்றைக்கும் சரியில்லை, இருதயத்தில் இன்றைக்கும் சரியில்லை. அந்தரங்கத்தை பார்த்துதான் வெளியரங்கமான பலனை நீங்க இந்த வருஷத்தின் முடியதற்குள்ளாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆகவே வெளியரங்கம் நான் நீட்டா இருக்கேனா, என் யூனிஃபார்ம் கரெக்டா இருக்கா, வெளியரங்கத்தை எவ்வளவு பார்க்குறீங்களோ உங்க அந்தரங்கத்தையும் நீங்க பாருங்க. என் இருதயம் கரெக்டா இருக்கிறதா, என் சிந்தனை கரெக்டா இருக்கிறதா, என் செயல் கரெக்டா இருக்கிறதா, நான் போகிற பாதை கரெக்டா இருக்கிறதா, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சரியாதான் நான் செய்கிறேனா, ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை உங்களை நீங்க திருத்திக் கொள்வீர்கள். ஆனால் இந்த ஆராதனை நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை உங்க மேல கொண்டு வரும். ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன், என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க மேலையும் என் மேலையும் சாதாரணமான பேருக்கான ஆசீர்வாதமே கிடையாது. என் தகப்பனுடைய அளவுகள் எல்லாம் மிகவும் பயங்கரமானது. வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவாராம், கடல் கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவாராம். அவ்வளோ ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம தகப்பன்மார், நம்முடைய குடும்பம், நமக்கு வர வேண்டிய சொத்தினுடைய பங்கு வீதம் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? ஒரு 5 சென்ட், சிலருக்கு அதுவும் கிடையாது, 1 ஏக்கர். ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், கால் மிதிக்கிற எவ்விடத்தை நான் உனக்கு தருவேன் என்று. எங்கெல்லாம் நடக்க முடியுமோ நட. நீ நடக்கிறது எல்லாம் உன் தேசமாய் மாறும், உன்னுடைய சொந்த பூமியாய் மாறும். அந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. என் தகப்பனுடைய அளவுகோல் எல்லாம் பெருசு. மனுஷனுடைய அளவுகோல் 1 லிட்டர், 1 கிலோ, 1 அடி, 1 முழம், இதுதான் நம்மளுடைய அளவு. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு கொடுத்தாலும் எங்கே போட்டாலும் என்ன செஞ்சாலும் நம்முடைய அளவுகோல் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். உங்களை மிகவும் பெருக பண்ண பிதா உண்மை உள்ளவராய் இருக்கிறார், விருப்பமுடையவராய் இருக்கிறார். உங்களை உயர்த்தவர் உண்மை உள்ளவராய் விருப்பமுடையவராய் இருக்கிறார். நாம ஐஸ்வர்யவனாகும்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை தரித்திரராக்கினார், பலியாக்கினார், இரத்தம் சிந்த வைத்தார், ஜீவனை கொடுக்க வைத்தார். அப்ப எந்த அளவுக்கு நீங்களும் நானும் அவருடைய விருப்பத்திற்கு முன்பதாக ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் முதல்ல சொன்னேன், மறுபடியும் ஞாபகத்துக்காக சொல்லுகிறேன். நீங்க ஒன்று செய்தாதான் அவர் ஒன்று செய்வார். இன்னைக்கு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு, அவர் எனக்கு எதாகிலும் செய்ய மாட்டாரா, அவர் எதாகிலும் செய்தா அவர் எனக்கு சுகம் தரட்டும், நான் ஆராதனைக்கு வரேன். அவர் எனக்கு வலி இல்லாம எனக்கு சுகத்தை தரட்டும், ஆராதனைக்கு வரேன். அவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும், ஆராதனைக்கு வரேன். அவர் எனக்கு நல்ல ஜாபை தரட்டும், ஆராதனைக்கு வரேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் வயசு 33 முடிஞ்சு அவர் சொன்னார், எனக்கு மட்டும் மேரேஜ் ஆச்சுன்னா உங்க சபைக்கே வந்துடுவேன், ஆண்டவர்கிட்டே வந்துடும் அப்படின்னார். ஹல்லேலூயா. ஆமா, இப்படி சொல்லுகிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரிடத்துல வரப்போறதே இல்லை. ஆமா, கடைசியில் கல்யாணம் முடிஞ்சு கடைசி வரைக்கும் வரல, இன்னும் வரைக்கும் வரல. நீங்க ஜெபித்தீங்க, கர்த்தர் ஏற்ற துணையை தந்தார், ஒரு சாட்சி கூட சொல்ல வரல. இன்றைக்கும் ஆண்டவரை விட்டு விலகியே இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், எத்தனையோ பேருக்கு மெய்யான தேவன் இல்லை, எதையோ தெய்வம் என்று நம்புகிறார்கள். உங்களுக்கோ வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னையே வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னையே வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை ஆராதிங்க, அவருக்காக வாழுங்க, அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை உங்களுக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 நாளாகமும் 16:9 நாம் வாசிப்போம். 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொருவருக்குள்ளாக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக, ஊழியத்திற்குள்ளாக அவருடைய வல்லமையை விளங்க பண்ண அவர் விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன? ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, படிப்புல, ஊழியத்துல அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறார். ஆமென். ஆனா ஏன் முடியாம போகுதுன்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண அவர் விரும்புகிறார். ஆமென். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். உங்க குடும்பத்தின் மேல விளங்க பண்ணுவார், உங்க சரீரத்துல விளங்க பண்ணுவார். எத்தனையோ நேரத்துல கேட்கிறோம், வல்லமையை தாரும், வல்லமையை தாரும், வல்லமையை அனுப்பும். பலகீனமான நேரத்துல கேட்கிறோம், ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால என்ன சுகமாக்குங்க, உங்க வல்லமையினால என் பிள்ளைகளை சுகமாக்குங்க, ஆரோக்கியப்படுத்துங்க. கேட்கிறோமா இல்லையா? ஆனா யாருக்கு அதை செய்வார்? யாருக்காக அதை செய்வார்? எப்பொழுது செய்வார்? அந்தரங்கத்தை பார்க்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. உத்தம இருதயம் அப்படிங்கிற அந்த இருதயத்தை மனுஷன் பார்க்க முடியாது, ஆனா கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறார். உன் இருதயம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறதா?
இல்லையா? மனைவிக்கு கூட தெரியாது என் இருதயம், கணவனுக்கு கூட தெரியாது மனைவினுடைய இருதயம். ஆனா படைத்த ஆண்டவருக்கு இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவருக்கு நன்றாய் தெரியும், நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். சபையில ஒவ்வொரு கமிட்டி இருக்கும், ஒவ்வொரு குழுக்கள் இருக்கும். இப்ப நம்ம சபையிலேயும் பெண்கள் குழு இருக்கு, சுவிசேஷ குழு இருக்கு. அப்படி ஒரு சபையில ஜெப குழு தலைவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் இன்னைக்குள்ள ஜெபத்துல என்னென்ன பிரேயர் பாயிண்ட், எதற்காக எல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு அவர் ரெடி பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, அவர் தான் ஜெபத்தை முன்னன்னு நடத்துவார். அவர் தான் பிரத்யேகமா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்து வாலிப பிள்ளைகளை ஜெபத்துல நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, பயங்கர பாரம் தேசத்தை குறித்து. தேசம் அழிந்து போகிறதே, வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை தேடாம உலகத்துக்கு நேராக போகிறாங்களே, பொல்லாத காதல்ல விழுந்து கிடக்கிறார்களே, அவங்க எல்லாம் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அவர் தான் ஜெபிப்பார். பல நாட்கள் நான் அவரை பார்த்துருக்கிறேன். அவர் ஜெபிக்கிறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கூட அந்த அளவுக்கு எஃபெக்டா ஜோம் பண்ண மாதிரி தெரியலையே, ஒரு மனுஷன் இவ்வளோ நல்லா ஜெபிக்கிறாரு அப்படின்னு நினைப்பேன். ஆனா ஒரு நாள் அவருடைய காரியனுடைய காதுகளுக்கு வந்தது. ஆமென். ஆமா, சபையில யாரு லவ் பண்ணாலும் அவரு தான் சப்போர்ட் பண்ணுவாராம். அல்லேலூயா. ஆமா, வாலி பையன்ட்டு சொல்லுவாராம், ஆமா வாரது போல பார்க்கலாம்லே, ஆமா நான் இருக்கேன். ஆனா யாருக்கும் தெரியாது. கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். நல்லா கண்ணீர் வெடிக்கலாம், அழுது பிரசங்கம் பண்ணலாம். அந்த ரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை தருவார். நீங்க உங்க வெளியரங்கான ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. பணம் இல்லாட்டாலும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா வெளியரங்க தோற்றம் இப்படி இருக்காது. மெயின்டைன் பண்ணணுமே. பணம் இல்லாட்டாலும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கார் வாங்குறோம், பணம் இல்லாட்டாலும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி வீடை கட்டுறோம், ஏதோ ஒண்ணு பண்ண செய்யறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பரமபிதா உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் கஷ்டமே இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய பேருடைய இருதயத்துல இருக்கிறது, இந்த காரியெல்லாம் செய்யணும், நான் இன்னும் எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறது, இதெல்லாம் நான் செய்யணும், எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, யார்கிட்ட போய் கேட்பேன், எந்த பேங்க்ல லோனுக்கு போவேன், எந்த மனுஷனிடத்துல கடன் வாங்குவேன், இப்படி நிறைய காரியம் இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு செய்தியில என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அவருடைய இருதயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா இன்று முதல் உன் வாழ்க்கையில வெளியரங்கமான பலனை, பதிலை, ஆசீர்வாதத்தை நான் உனக்கு, உன் குடும்பத்திற்கு இன்று முதல் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு, அவரை பற்றி இருக்கிற உத்தம இருதயம். ஆமென். உத்தம இருதயம். அவருடைய ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க. நம்ம சபையில சில சபைகளை பார்த்துருக்கிறேன். அவங்க சபை பாஸ்டர், அந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள், அவங்க பாஸ்டர் அவ்வளோ மேன்மைப்படுத்தி அவ்வளோ கனப்படுத்தி, ஆனா என்ன ஒரு ஊழியக்காரன் போனா கண்டுக்கவே மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், தாவீதுக்கு ஒரு அறிவு இருந்தது. சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அறிவு நமக்கு இருப்பதாக. எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அந்த ஒரு உண்மை உள்ள இருதயம். ஆமென். எந்த கூட்டத்தில் போனாலும் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இதுவரையிலும் கொடுக்கணுமே, நீ கொடுத்துருப்பீங்க. அவரை பற்றி உத்தம இருதயம். நான் போன வாரம் யோசித்து பார்த்தேன், எவ்வளவு மகிமையான தேவன், எவ்வளவு மகிமையான தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். ஒரு காலத்தில் இந்த இயேசுவை அறியாம இருந்தோம். எதையோ தெய்வமாய் நாம பார்த்தோம், வணங்கினோம், ஆராதனை செய்தோம். அந்த தெய்வத்தின் சிலைக்கு முன்பதாக சாஷ்டாங்கமா விழுந்து கிடப்போம். உருண்டு உருண்டு வணங்கின நாட்களும் உண்டு, தோப்பு காரணம் போட்ட நாட்கள் உண்டு. எவ்வளோ பணிவு, எவ்வளோ தாழ்த்தி
எவ்வளோ அர்ப்பணித்து எவ்வளோ பயபக்தியா நின்றோம். ஆனா இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக அந்த அளவுக்கு தாழ்த்திலையே. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தாழ்த்திலையே. யூதாஸ் கூடவே இருந்தான். 12 சீசர்களில் அவனும் ஒருவன். நல்ல ஊழியம்தான். அவனுக்கு முக்கிய பொறுப்பு பதவி எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்துல அவனுக்கு இருந்தது. பணப்பை மொத்தமும் யார்கிட்ட தான் இருந்துச்சு? யூதாஸ்ட தான் இருந்துச்சு. ஆமா, மொத்த பொறுப்பு அவன்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா அவனுக்குள்ள எல்லாம் இவரை எப்ப காட்டி கொடுக்கலாம், எப்படி காட்டி கொடுக்கலாம், காட்டி கொடுக்க எவ்வளவு ரேட்டு பேசலாம், யார்கிட்ட போய் பேசலாம், அவ ரொம்ப நாளா ஸ்கெட்ச் போட்டுட்டே இருக்கிறான். இருதயமெல்லாம் பொல்லாதது. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒவ்வொரு சீசர்களை கொண்டு இயேசு கிறிஸ்து பலத்த காரியங்களை தேசத்துல செய்தார். யூதாசை தவிர தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை அவர் விளங்க பண்ண விரும்புகிறார். அவருடைய வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து வரும் என்று விசுவாசிக்கிறேன். அவருடைய வல்லமை உங்க குடும்பத்தின் மேல பாய்ந்து வரும். அவருடைய வல்லமை யாருக்குள்ளா இருக்கிறதோ, எந்த வீட்டிற்குள்ளா இருக்கிறதோ, அந்த வீட்டை பொல்லாங்கன் அணுக முடியாது, பிசாசின் அணுக முடியாது, வாதை கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவனிடத்துல விளையாடி கொண்டு இருக்காதுங்க. தேவன் ரொம்ப பயபக்திக்குரியவர். அவருக்கு முன்பதாக உங்களை ரொம்ப தாழ்த்துங்க, ரொம்ப அர்ப்பணிங்க. அவர் எவ்வளோ பெரிய தேவன், நான் எம்மாத்திரம். ரொம்ப பயபக்தியோடு சபையில ஆராதனை, ரொம்ப பயபக்தியோடு, உத்தம இருதயம். இன்னைக்கு சபைக்குள்ளாகவே நிறைய பேருடைய பார்வை சரியில்லை. நிறைய சபைகளை சொல்லுகிறேன், பேச்சு சரியில்லை. நான் எங்க நின்று கோபப்படுகிறேன் என்கிறது கூட தெரியல. சபையில நிற்கிறீர்கள், சபையில நின்று நான் என்ன பேசுறேன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஊழியக்காரன்ட்ட என்ன பேசுறோன்னு தெரியல. ஊழியக்காரனை குறித்தும் ஊழியக்காரியை குறித்தும் சபையில மற்றவர்களிடத்துல என்ன பேசி கொண்டு இருக்கிறோன்னு தெரியல. எப்படி வல்லமையை விளங்க பண்ணுவார்? இன்றைக்கு உத்தம இருதயத்தோடு இருங்க, அவருடைய வல்லமை இன்றைக்கு விளங்க பண்ணுவார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. வல்லமை விளங்க பண்ணணும். அவருடைய வல்லமை இந்த லைட் மூலமா வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? வருமா? இன்னும் எவ்வளவுதான் கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுத்தாலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும்னா லைட் மூலமா, ஃபேன் மூலமா, மைக் மூலமா, எது மூலமாகவும் வராது. அவருடைய வல்லமை விளங்க பண்ணணும்னா அவர் உங்களை தான் பயன்படுத்துவார், உங்களை தான் பயன்படுத்துவார். உங்களுக்குள்ள இருந்த அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவார். நீங்க ஜெபிக்கும் போது வல்லமை புறப்படும், உங்க குடும்பத்தை சுகமாக்கும், உங்க சூழ்நிலைகளை சரிப்படுத்தும். நீங்க சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவரை சாதாரணமா பார்க்காதுங்க, அசாதாரணமாய் பாருங்க. மறுபடியும் கண்டினியூ பண்றேன், மறுபடியும் சிந்திக்கும்படி சொல்லுகிறேன். அவரை சாதாரணமா பார்க்காதுங்க, அசாதாரணமா பாருங்க. ஹல்லேலூயா. நிறைய வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிக்கணுமா, 9 மணிக்கே ஆராதனை, ஐயோ 12 மணி 1 மணி ஆயிருமே, இந்த மாதிரியே ஒரு சலிப்பு அப்படி நிறைய பேருக்குள்ளா இருக்கும். ஆனா தேவ சமூகத்துல தேவனுடைய பிள்ளைகள், நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறேன், ஆமென், ஆண்டவருடைய பாதத்துல போய் அமர்ந்து இருக்கிறேன். அவர் இவ்வளோ பயங்கரமானவர், அங்க போனாலே எனக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, புதிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், புதிய வெற்றிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேடுகிறவர்களுக்கு உண்மையாய் பலன் அளிக்கிற ஒரு தேவன் உண்டானார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். ஒவ்வொன்றிலையும் அவரை உணருங்க, ஒவ்வொரு காரியத்துல உணருங்க. வேதத்தை வாசிக்கும் போது உணருங்க. வேதத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது, கேட்கும் போது, கை கொள்ளும் போது விசுவாசிங்க, இதெல்லாம் எனக்கு பாக்கியம். சபை ஆராதனை எனக்கு பாக்கியம், அவரை பாடுகிறது எனக்கு பாக்கியம், அவரை துதிக்கிறது எனக்கு பாக்கியம்.
ஒவ்வொரு பிள்ளைகள் அவரை ரொம்ப உணருங்க. சாதாரணமாகவே பார்க்காதுங்க, அசாதாரணவராய் பாருங்க. எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவனிடத்துல சுகத்திற்காய் வந்தார்கள். நிறைய பேர் வந்தார்கள், நிறைய பேருக்கு அற்புதம் நடந்தது. ஒருவரும் அவரிடத்துல வந்து விடுதலை இல்லாம ரிட்டர்ன் போகல. அப்படியே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்தாள். ஹல்லேலூயா. ஆமா, அவள் பெற்ற விடுதலையை போல வேற யாரும் பெறல. அவள் வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி கற்பனையில வைத்திருந்தாள், உணர்வுல எப்படி வைத்திருந்தாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே எவ்வளோ வல்லமை உண்டு தெரியுமா அப்படிங்கிற உணர்வு அவளுக்குள் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. யாரும் வஸ்திரத்தை தொட்டு சுகமாகல, ஆனா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவள் ஆண்டவரை பார்க்கிற விதம் டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. அவ உணர்ந்தாள். அவர்கிட்ட சொல்லி என் பிரச்சனை எல்லாம் அவர் கேட்டு, அதுக்கு பிறகு அவர் வந்து என் தலையில கை வச்சு சுகமாக்கி, அப்படிதான் விடுதலை வரணும்னு ஒண்ணும் இல்லை. அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவருடைய வல்லமை எவ்வளோ பயங்கரமானது தெரியுமா. நான் சாதாரணமா போவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொடுவேன், எனக்கு சுகமாயிரும், எனக்கு சுகமாயிரும். இத்தனை வருடங்கள் நான் படாத பாடுபட்ட என்னுடைய பெரும்பாடெல்லாம் அந்நேரத்தில் அற்புதமாய் சுகமாகும் என்று உணர்ந்தாள். யாரும் பிரசங்கிக்கல, அவளுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நீங்க உங்களை ரெடி பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை பின்பற்ற உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களை ரெடி பண்ணுங்க. நீங்க அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறது நல்லது, அவரை துதித்தது நல்லது, கையை தட்டினது நல்லது, பாடினது நல்லது, கரங்களை உயர்த்தி ஆராதனை பண்ணது நல்லது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்கறீங்க பாருங்க, நல்லது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா பிரசங்கத்துக்கு மார்க் போட்டுட்டு இருப்பாங்க. ஆமென். ஆமா, போன வாரம் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, இந்த வாரம் பிரசங்கம் ஒரு மாதிரியா இருக்கு. போன வாரம் ஒரு 85% போடலாம், இந்த வாரம் 40 கூட போட முடியாது. இந்த மாதிரி பிரசங்கத்துக்கு மார்க் போடுகிற கோஷ்டி, மார்க் போடணையே நோட்டோட வரக்கூடிய கோஷ்டி எல்லாம் நிறைய சபைகள் உண்டு. கர்த்தருடைய பெரிய கிருபையினால நம்ம சபையில யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே நான் உங்களை சொல்லல, ஸோ இப்படி இருக்கிறார்கள் என்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக சொல்லுகிறேன். தேவனை புரிந்து அறிந்து அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு, ஹல்லேலூயா, நம்ம சாதாரண தேவனை ஆராதிக்கல, அசாதாரணமான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவர் சாதாரணவரே அல்ல. எப்படியெல்லாம் உணர்கிறீர்களோ அப்படியெல்லாம் அவர் உங்களுக்காய் மாறுவார். எப்படியெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அப்படியெல்லாம் அவர் மாறுவார் உங்களுக்காக. அவரை பற்றி உத்தம இருதயம் உங்களுக்குள்ள வரட்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிறார் அவர். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபை அனுபவத்தில் வந்து பல வருஷமாகியும் சாதாரணமாய் வந்தார்கள், சாதாரணமாக தான் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் இன்னும் வரல. இன்னைக்கும் வீட்டில் வரக்கூடிய தூக்கத்தை காட்டிலும் சபையில தான் நல்லா தூக்கம் வருது உங்களுக்கு. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் பெரிய விசாலமான இடத்தை தரும்போது சபையில சேர் மாத்திரம் இல்லை, சிலருக்கு பெட்டே போட்டு கொடுப்போம். ஆமேன். ஆமா, யாருக்காகிலும் தூங்கி ஆராதனை பண்ணணும்னு டோக்கன் மட்டும் எடுத்த போதும், ஆமா, உங்களுக்கு ஒரு பெட்டு ஒதுக்கப்படும். தூங்கி ஆராதனை பண்ணுங்க. சேர்லையே இருந்து தூங்குறது ரொம்ப கஷ்டமா, கழுத்தெல்லாம் வலிக்குன்னு சொல்லி கடந்த நாட்களில் கம்ப்ளைண்ட் வந்தது. எவ்வளோ நேரம் தான் இப்படி சேர்லையே இருந்து கழுத்தெல்லாம் வலிக்குது இல்லையா? உண்மையிலே நான் சொல்லுகிறேன், ஒரு பிரசங்கம் பண்ணுகிறவருக்கு முன்பதாக நாம் போய் இருந்தா அநேக நாட்கள் இவர் மூலமா ஏதாகிலும் கற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிறதுக்கு ஏக்கத்தோடு எத்தனையோ நாள் இருந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார். எந்த மாதிரியான தாகத்தில் இருக்கிறோம்? உணர்வு இல்லாட்டா தூக்கம் வரும், உணர்வு இல்லாட்டா கொட்டாய் வரும், உணர்வு இல்லாட்டா போர் அடிக்கும், உணர்வு இல்லாட்டா சலிப்பு வரும், உணர்வு இல்லாட்டா அடிக்கடி டைமை பார்ப்பீங்க, எப்பண்டா முடிப்பாரு, இன்னும் ஞானஸ்நான ஆராதனை இருக்கு, சாப்பாடு இருக்கு, எப்போ முடிப்பாரு, நான் எப்போ வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவர் கர்த்தர்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். செவி கொடுங்க, காது கொடுங்க. இந்த வார்த்தை உங்களை மாற்றும், இந்த வசனம் உங்களை மாற்றும். நீங்க சும்மா வர்றதும் போறதும், சும்மா வர்றதும் போறதும், ஏதோ பேருக்கா இருக்கிறதும், பேருக்கா வர்றதும், பேருக்கா வாழுகிறதும்
ஒரு கிரியை நடக்காது. நீங்க தான் பிரயாசப்படணும், எல்லாத்துக்கும் நீங்க தான் கஷ்டப்படணும். பணமே இல்லக்கா, கஷ்டப்பட்டு துணிபடுத்தும் பிள்ளைகளுக்கு அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனை கொடுப்பார். இன்று முதல் கொடுப்பார். நீங்க கஷ்டப்பட்டு எதெல்லாம் செய்கிறீங்களோ இனி கஷ்டமே இல்லாமல் நீங்க செய்கிறவர்களா அல்ல, நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவே இருப்பீர்கள். பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் மாறுவார். அதற்கு முன்பதாக அந்த ரங்கத்தை பார்க்கிறார். அவரை பின்தொடரக்கூடிய இருதயம் சரியில்லையே, தப்பா இருக்கு, பேரளவில் தான் இருக்கு. அவ்வளவு தூரம் பேதுரு எல்லாத்தையும் போட்ட விட்டாச்சு, தொழிலை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்தாலும், பேதுருவே, ஹல்லேலூயா, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? ஆமென். சபையாரே நேசிக்கிறீங்களா ஆண்டவரை? எப்படி நேசிக்கிறீங்க? ஆண்டவருக்காக கத்தியே எடுத்தவன் பேதுரு, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினவன் பேதுரு. ஆனாலும் ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே நேசிக்கிறாயா? என் மந்தை மேய்ப்பியா? லேசில் நம்ப மாட்டார் ஆண்டவர். உங்க இருதயம் மாறுவதாக ஆண்டவர் இந்த பூமியில வந்து அவர் பிரசங்கம் பண்ணின முதல் பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, மனம் திரும்புங்கள். அல்லேலூயா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புதலை தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு இடத்திலையும் மனம் திரும்பணும், ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க மனம் திரும்பணும். எந்தெந்த பகுதியில இருதயம் சரியா இல்லை, ஜப பகுதி, ஊழியம், குடும்பம், நிறைய பேருக்குள்ள சரியான மாற்றங்கள் வரல. வந்துச்சுன்னா அவருடைய வல்லமை உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். 1 ராஜாக்கள் 18:21. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எலியா தீர்க்கதரிசி தேவ ஜனங்களை பார்த்து கோபமா ஒரு காரியத்தை பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னா, எது வரைக்கும் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீர்கள்? அதாவது ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலாக எது வரைக்கும் நீங்க இப்படியே வைத்து வாழுவீர்கள்? அன்னைக்கு அங்க இருந்த ஒரு பிரச்சனை, ஜனங்கள் கட்டப்படும் போது, நெருக்கப்படும் போது கர்த்தரை தேடுவார்கள். கர்த்தர் விடுதலை கொடுத்த பிறகு, விசால வந்த பிறகு, செழிப்பு வந்த பிறகு, உயர்வு வந்த பிறகு அப்படியே கர்த்தரை விட்டு நழுவி போவார்கள். பாகாலை தெய்வம் என்று சொல்லி நம்புவார்கள். பாகாலை தெய்வமாக பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தரும் இருப்பார், பாகாலும் இருப்பான். கர்த்தரும் இருப்பார், அஸ்தரோத்தும் இருக்கும். இப்படியே அவளுடைய வாழ்க்கை. இன்றைக்கு நமக்குள்ளாக தேவனும் வேணும், உலகமும் வேணும், தேவமும் வேணும், பாவமும் வேணும். இப்படியே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவனோடும் இருப்பேன், எரிச்சலோடும் இருப்பேன், தேவனோடும் இருப்பேன், பொறாமையோடும் இருப்பேன், தேவனோடும் இருப்பேன், கோபத்தோடும் இருப்பேன். யாருக்குள்ளாக எவ்வளவு கோபம் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி தான் சிலரை கர்த்தர் எழுப்பி இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி தான் சிலரை பிசினஸ்ல தந்திருப்பார், ஸ்கூல்ல தந்திருப்பார், காலேஜ்ல தந்திருப்பார், சபையில தந்திருப்பார். ஆனாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. 2 நினைவுகள் அல்ல, ஆவியின் சிந்தையோடே இருப்போம். 2 சிந்தை அல்ல, உலகத்தின் சிந்தை, ஆவியின் சிந்தை. அந்த மோசமான 2 சிந்தையோடு இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரே சிந்தை நமக்குள்ளாய் வருவதாக. ஹல்லேலூயா. ஒரு சிந்தை போதும். கர்த்தர், வேதம், ஒரே ஒரு அறிவு நமக்கு வரட்டும். வேத வசனத்தின்படி, வேத அறிவின்படி
நான் நடக்கணும், நான் வாழணும், நான் வாழணும், நான் வளரணும். அந்த ஒரு சிந்தை வரட்டும் உங்களுக்குள்ளாக. நிறைய பேருக்குள்ளா இல்லை. 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடக்கிறதை ஏலியா கண்டு கடிந்து கொள்ளுகிறார். எந்த மட்டும், எது வரைக்கும்? உங்களுக்கு எதுக்கு 2 நினைவுகள்? ஒரு கர்த்தர் போதாதா? அவர் சொல்லுகிறார், என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நிறைய பேருக்கு எல்லாரும் வேணும், எம்மதமும் சம்மதம், எல்லாரும் வேணும். இதை தாண்டி செத்து போனவங்க எல்லாம் வேணும். நாங்க ஒரு நாள் செத்து போனவங்கெல்லாம் தெய்வமா நினைச்சு வணங்கினோம். ஹல்லேலூயா. ரட்சிக்க ஒரே ஒரு தேவன் போதும், அவர் தான் இயேசு கிறிஸ்து. விடுவிக்க ஒரே ஒரு தேவன் போதும், அற்புதம் செய்ய ஒரே ஒரு தேவன் போதும். ஆமென். என்னை ஆசீர்வதிக்க ஒரே ஒரு தேவன் போதும், என்னை சுகமாக்க ஒரே ஒரு தேவன் போதும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஒருவர் மட்டுமே போதும். தாழ்வில ஒருவர் மட்டும் போதும், தேவைகளில் ஒருவர் மட்டும் போதும், வியாதியில ஒருவர் மட்டும் போதும், நெருக்கப்படும் போது ஒருவர் மட்டும் போதும். எத்தனை பேர் நிலைத்திருப்பீர்கள்? ஒரு சூழ்நிலை வரும்போது சில எல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. அப்ப நோய்க்கு யார்ட்ட பார்க்கணும், பேய்க்கு யார்ட்ட பார்க்கணும்? உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? காதில் வந்து சொல்லியிருப்பாங்க. சபையிலெல்லாம் சொல்லாத, என் பிள்ளையை அப்படிதான் கொண்டு போனேன், உன் பிள்ளை அப்படியே கொண்டு போ, சரியாயிரும். நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும். ஏன் பேய் ஆண்டவர் துரத்த மாட்டார் என்ன? ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும் கட்டளை நிற்கும். எந்த வாதையா இருந்தாலும், எந்த பேயா இருந்தாலும், எந்த பிசாசா இருந்தாலும் அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக நடுங்காத ஆவிகளும் நடுங்கிதான் ஆகணும். ஆமா, சும்மா வித்தெல்லாம் காட்ட முடியாது. அவருக்கு முன்பதாக ஒரு பயங்கரமான தெய்வம். ஹல்லேலூயா. 2 நினைவோடு குந்தி குந்தி நடக்கக்கூடாது. ஒரே நினைவோடு கர்த்தர் தான். அதான் வேதத்துல வாசிக்கிறோம், கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் அப்படி இருப்பீங்க? கொன்னு போட்டாலும், அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். இதுல மட்டும் உறுதி ஆயிட்டோம் அப்படின்னா அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமான பலனை கொடுக்க ஆரம்பிப்பார், வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி உள்ள கண்கள் காணும். ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? எப்படியாச்சும் உங்களை சத்துருக்கள் மத்தியில் உட்கார வச்சு உங்களுக்கு நீ ஒரு பந்தியை போட்டு உங்க தலையை அவர்கள் மத்தியில் அபிஷேகம் பண்ணி. ஹல்லேலூயா. இருதயத்தில் நிறைய காரியம் இருக்கும். இப்போ முன்னாடி நான் நல்லா இருக்கணும், இவன் முன்னாடி என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். அவன் யாரு இவா யாருன்னு பார்த்தா கூட பிறந்ததுள்ள தான் இருக்கும். சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. ஏவோ யாரோ ஒருவர் இருந்துட்டு போட்டோம், அப்படி ஒரு துடிப்பு இருக்கும் இவங்க மத்தியில. ஏன்னா அந்த மாதிரி பேசினாங்கன்னு, அந்த மாதிரி நடத்தினாங்க, அந்த மாதிரி புறக்கணித்தாங்க. அதனால இவங்க மத்தியில நல்லா இருக்கணும்னு நம்ம பல முறை முயற்சித்திருப்போம், அதை வாஞ்சித்திருப்போம். நான் சொல்லுகிறேன், உங்க நினைவே இவ்வளவு இருந்தா அவர் நினைவு எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் செயல்பட அவருக்கு இடம் கொடுங்க. அவர் செயல்பட, அவர் கிரியை செய்ய, அவர் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய அவருக்கு இடம் கொடுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் கடின இருதயத்தோடு, மூர்க்கமான இருதயத்தோடு, பொல்லாத இருதயத்தோடு இருந்து அவருக்கு நான் இடம் கொடுக்கல. அவர் எனக்குள்ள வர முடியாது, அவர் எனக்குள்ள செயல்பட முடியாது, காரியத்தை நடப்பிக்க முடியாது. என் இருதயம் வித்தியாசமாக இருக்கிறது. 2 நினைவுகளோடு நான் குந்தி குந்தி நடக்கிறேன். இப்படி இருந்தால் அவர் எப்படி செயல்பட முடியும்? அவருக்கு இடம் கொடுங்கள், கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். அவருக்கு நீங்க இடம் கொடுக்க படிச்சிட்டீங்கன்னா அவர் வந்து என்ன பண்றாரு மட்டும் போங்க. நீங்க சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு விரோதி சத்துரு பெரிய பெரிய ஆட்களா இருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் உங்களுக்கு முன்பதாக விழுந்தே தீர வேண்டும். சும்மா இருந்தா போதும். அவர் செயல்பட இடம் கொடுங்க. அவர் வேலை செய்ய விரும்புகிறார் உங்க வாழ்க்கை. கடின இருதயமா இருந்தா அவரால் செயல்பட முடியாது, அவரால் கிரியை செய்ய முடியாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை தருவார், வெளியரங்கமான பலனை கொடுப்பார் உங்களுக்கு. எந்த மட்டும் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீர்கள். பரிசுத்தமும் வேணும், அசுத்தமும் வேணும், உலகமும் வேணும், ஏசப்பாவும் வேணும்.
இருவழியில சந்தி, இருவழி சந்தியில கட்டப்பட்டவர்களை போல நம்ம அநேகர் இருக்கிறீர்கள். எந்த மட்டும் கர்த்தர் உங்களுக்கு செயல்பட துடிக்கிறார். உங்களுக்குள் செயல்பட துடிக்கிறார். உங்க ஊழியத்துல செயல்பட துடிக்கிறார். உங்க வாழ்க்கையில செயல்பட துடிக்கிறார். எத்தனை பேர் இடம் கொடுப்பீர்கள்? அவர் தேவன். நீங்க வரவேற்றால், நீங்க இடம் கொடுத்தால் அவர் வாசம் பண்ணுவார். வாசப்படியில் நின்று கதவை தட்டுவார். சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தார், யூத ராஜசிங்கம் உள்ளே பிரவேசிப்பார். நீங்க கதவை திறக்காட்டாலும், வாணி சொல்லாட்டாலும் பிசாசு உள்ள வருவா. ஆனா தேவன் உள்ள வரணும்னா அவர் கதவை தட்ட மட்டும்தான் செய்வார். அவர் கதவை தட்டும் போது சத்தத்தை கேட்டு எவன் திறப்பானோ அந்த வீட்டிற்குள் மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யூத ராஜசிங்கம் வாசம் பண்ணுவார். அவர் தேவன். பிசாசு கூப்பிடாட்டியும் வருவான். தேவனை சரியான கனத்தை கொடுத்தாதான் அவர் வருவார். அந்தரங்க சுத்தமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய அந்தரங்க வாழ்வை கர்த்தர் பார்த்துட்டே வந்தார். சகோதரர்களை குறித்து அவனுக்கு எந்த எரிச்சலும் கிடையாது, எந்த பொறாமையும் கிடையாது, எந்த வைராக்கியமும் கிடையாது. ஆனா சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் அவனை குறித்து எரிச்சல், வைராக்கியம், செத்து தொலையட்டும் அப்படியெல்லாம் வைராக்கியம் இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார். ஒரு வீட்டில் வேலைக்கு போறான், அடிமையாய் வாங்குறான், வேலைக்கு வைக்கிறான். அந்த வீட்டில் எஜமானுக்கு உண்மையா இருந்தான். எஜமானுடைய மனைவி பாவத்துக்காய் அழைத்தாள். பரிசுத்தத்திலே நிலை நின்றான். அந்த ரங்கத்தை பார்த்தார். இன்னைக்கும் தேவையில்லாத மெசேஜ், தேவையில்லாத நபருக்கு எத்தனையோ பேர் உலகத்தில் அனுப்புகிறார்கள். வேதத்தை அறிந்தவர்கள் தான், வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான். தனக்கென்று ஒரு மனைவி இருக்கிறாள், தனக்கென்று ஒரு கணவன் இருக்கிறான். இது போதும். ஹல்லேலூயா. போதும். தேவையில்லாத நபரோட ஐக்கியம் எத்தனையோ பேருக்குள்ளா இருக்கிறது. அந்த ரங்கத்தை பார்க்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாற்ற விளையாடுறோம், யாற்ற விளையாடுறோம். ஊழியம் வெளியே சூப்பரா தான் இருக்கு. அந்த ரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். யாற்ற விளையாடுறோம், கர்த்தர் பார்க்கிறார். என்ன வைராக்கியம், என்ன கோபம், யாற்ற விளையாடுறோம். தேவன் ரொம்ப அன்பானவர், ஆனா அவ்வளோ கோபமானவர். அவர்கிட்ட ரொம்ப விளையாடுறாதுங்க. அவர் பார்க்கிறார், அவர் காண்கிறார், அவர் பார்க்கிறார், அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ரங்கத்தை பார்க்கிறார். அந்த அறிவு கூட இல்லாம எத்தனையோ நன்மைகளை நாம இழந்துட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பின் உயர்வின் ரகசியம், அவன் அந்தரங்க வாழ்க்கையில அவன் சரியா இருந்தான். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தின் சீக்ரெட் இதுதான். அவனுக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்தது? ரகசியமே இதுதான். தகுடடிச்சனால வரல, தாயத்து கட்டினதுனால வரல, மந்திரம் போட்டதுனால வரல. அப்படி செய்து ஆசீர்வாதம் வருது அப்படின்னா அது போயிரும். ஆனா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தலைமுறைக்கு நிற்கும். ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா இந்த வழியை தான் வரணும். நாம உண்மையாய் வாழணும், உத்தமமாய் வாழணும், ஒரே சிந்தையோடு வாழணும், ஒரே நினைவோடு நாம வாழணும். கர்த்தர் அந்த அந்தரங்க வாழ்க்கை அவர் பார்ப்பார். பார்த்து வெளியரங்கமான பலனை யோசேப்புக்கு கொடுத்த ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஒரு நாள் வந்தது, குற்றப்படுத்தி சிறைச்சாலைக்குள்ளாய் போட்டார்கள். கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். அங்கேயும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஒரு நாள் வந்தது, எந்த தேசத்துல குற்றப்படுத்தப்பட்டானோ, சிறை கைதியா இருந்தானோ, அதே தேசத்துல யோசேப்பு வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆண்டவர் உட்கார வைத்தார். அன்னைக்கு அவனை துக்கப்படுத்தினவர்கள் எப்படி பார்த்திருப்பாங்க, காயப்படுத்தினவர்கள் எப்படி பார்த்திருப்பாங்க. உண்மையாய் வாழ்ந்து பாட அனுபவிங்க, அது நல்லது. அது மூலமாக ஒரு பெரிய கனம் உங்களுக்கு வரும், பெரிய கன மகிமை உங்களுக்குள்ளாய் வரும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Thank you Lord. Hallelujah. இரண்டு நினைவுகளோடு அல்ல, இரண்டு நினைவுகள் வேண்டாம். Thank you Jesus. Hallelujah. ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கண்களை மூடி, உன்னதமான தேவன் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார். இன்னைக்கு அவரால் நிறைய பேர் ஆசீர்வதிக்கவே முடியல. காரணம், அந்தரங்கம் நல்லா இல்லை, மறைவிடம் சரியில்லை, தேவ வார்த்தைக்கு புறம்பாய் இருக்கிறது. அவரால் செயல்பட முடியல, அவரால் கிரியை செய்ய முடியல. என் தேவனால எல்லாம் செய்ய முடியும், ஆனால் இந்த மாதிரி இடத்துல அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பாவியை ஒரு நாளும் அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். பாவியை நேசிக்கிறார், ஆனா பாவி மனம் திரும்பினால் அவன் பிழைப்பான், ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்க எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரோடு பேசுங்க. என் அந்தரங்கம் சரியில்லைப்பா, இன்னைக்கு அந்தரங்கமாய் செய்த பாவங்கள், என்னுடைய சிந்தைகள், என்னுடைய கிரியைகள் எல்லாம் தயவாய் மன்னிக்கப்படட்டும். எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லா சபை விசுவாச பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, டடியனை பரிசுத்தப்படுத்துங்க, டடியனை பரிசுத்தப்படுத்துங்க. உன் அந்தரங்கத்தை பார்க்கிறார், உள்ளான மனுஷனை பார்க்கிறார், உனக்குள் இருக்கிற இருதயத்தை பார்க்கிறார், உனக்குள் இருக்கிற சிந்தையை பார்க்கிறார், நினைவுகளை பார்க்கிறார். மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறதை கர்த்தர் கண்டாரா? மனுஷனிடத்துல விளையாடுகிறது போல கர்த்தரிடத்துல நீ விளையாடாத, அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. மனுஷனிடத்துல விளையாடுறது போல தேவனிடத்துல விளையாடாதே, அவர் பயங்கரமானவர். கூடவே இருந்து யூதாஸ் தப்பு தப்பா வாழ்ந்தான். தேவனை புரிஞ்சிக்க முடியல, அறிஞ்சிக்க முடியல, உணர முடியல. அவனால உணர முடியாம போச்சு. ஆனால் ஆண்டவர் சுட்டி காட்டினார், மறைமுகமா பேசி பார்த்தார். உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. அந்த பந்தியில யூதாசும் இருந்தார். மறுபடியும் சொன்னார், நீதான் என்னை காட்டி கொடுக்கிறவன் என்று. ஆனாலும் உணர்வே இல்லை. சில நேரம் நிறைய வார்த்தைகளுக்கு உணர்வற்றவர்களாய் நாம இருக்கிறோம். உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. நீங்க இதை சரி செய்யாமல் உங்க வாழ்க்கையில எதையுமே சரிப்படுத்தவே முடியாது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ரகசிய பாவம், ரகசிய கிரியைகள் எல்லாம் சரியாகட்டும், பரிசுத்தமாகட்டும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார், பரிசுத்தத்தை விரும்புகிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்க அவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புள்ள தகப்பனே, தன்னை ஒப்பு கொடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, தகுதிப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய வெளியரங்கமான பலனுக்கு பாத்திரவான்களாய் மாற்றுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.